பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே 1ஆம் தேதி 2வது மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த வருஷம் துவங்கி ஒரு மாதத்தை கடந்து 2வது மாதத்திலே கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடு கர்த்தர் இந்த மாதத்தை காண உதவி செய்த தேவாதி தேவனுக்கு நான் ஸ்தோத்திரங்களை நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் அவர் செய்த சகல உபகாரங்களை நான் மறவாமல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருஷமும் தேவன் நம்மளை கிருபையாய் நடத்த வல்லவராயிருக்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இந்த மாதத்திலே முன் செல்லும் வாக்கியம் தேவனுடைய வசனம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையாக தேவன் கொடுத்திருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். மிக அற்புதமான ஒரு வசனம். ஜெபநலிலே அடியன் காத்திருந்த பொழுது ஆண்டவர் இந்த முன் செல்லும் வாக்கியத்தை தேவன் கொடுத்தார். இந்த மாதத்துல நம்முடைய வாழ்க்கையில இந்நாள் வரைக்கும் அநேக தடைகள் மத்தியிலும் கூட தேவன் நம்மை நடத்தினார். விசேஷமா இந்த மாதத்துல தேவன் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தடைகள் வாழ்க்கையில நிறைய தடைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அநேக தடைகள், சத்துரு பல தடைகளை கொண்டு வருகிறான். ஆண்டவராகிய இயேசு சொன்னார் இல்லையா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். ஆகினால் அநேக உபத்திரமும் தடைகள் மத்தியிலும் கூட கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இதனால இந்த மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் உரைக்குது என்னவென்றால், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவருடைய தடைகளை நீக்கி வாசலில் உட்பிரவேசித்து அவர்கள் கடந்து போவார்கள். அப்ப நமக்கு வருகிற அத்தனை போராட்டங்கள், தடைகள், அத்தனை தடைகளையும் நாம் கடந்து, நாம் நடந்து கடந்து போவோம். தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மாபெரும் ரட்சிப்பை கொடுத்து பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மளை மீட்டெடுத்தாரே. அந்த தடைகளெல்லாம் கர்த்தர் இயேசு அவருடைய பலியினாலே, அவர் நமக்காக மரித்ததுனாலே சாபமாயிருந்த அப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றி தடைகளை நீக்கி போட்டிருக்கிறார். ஆகிய இன்றைய மாதத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்களிலே பல தடைகளோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். அநேக தடைகள் இருக்கிறது சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். பல வீடு கட்டுவதற்கு ஒரு தடை, ஒரு திருமணம் செய்வதற்கு தடை, பிள்ளைங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் உண்டான தடைகள், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், பல தடைகள் இருந்தாலும் ஆனால் நிச்சயமாக அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். அன்புக்குரியவர்களே, இன்னொரு விஷயத்துக்கு நான் வருகிறேன். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர், இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு முன்பாக அவர் நடந்து போகிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தடைகளை நீக்கி அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு கடந்து போகும்போது உங்கள் அனைவருக்கும் தெரியும், அவர்கள் கானான் தேசத்துக்கு வழிநடத்து போகும்போது ஒரு செங்கடல் தடையாய் இருந்தது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவின் மூலமாய் அந்த எரிகோ பட்டணத்து உள்ள அங்கே பார்க்கும்போது அந்த எரிகோ அந்த மதில் அவளுக்கு தடையா இருந்தது. அப்ப அந்த எரிகோ கூட ஆண்டவர் தடையா இருந்த அந்த எரிகோ மதிலை ஆண்டவர் தகர்த்தெறிந்தார். அப்பேற்பட்ட அற்புதம் செய்கிற தேவன் நம்முடைய தடைகள் எல்லாம் மாற்ற நம்மளோடு அவர் கூடவே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏன் தடைகள் வருகிறதுன்னு சொன்னால், சில நேரங்கள்ல கர்த்தர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார், சில நேரத்தில் நாமளே தடையா இருப்போம். நமக்கு ஒரு
ஜபிக்காது இருக்கும்போது நமக்கு நிறைய தடைகள் வரும். ஒருவேளை எனக்கு ஆசீர்வாதம் நன்மையும் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறோம். ஒருவேளை உனக்கு அவிசுவாசம் ஒரு தடையா இருக்கலாம், அவநம்பிக்கை ஒரு தடையா இருக்கலாம். ஒருவேளை விசுவாசத்துல நீங்கள் குறைவுள்ளவர்களா இருந்தால் பல தடைகள் கண்டிப்பாக இருக்கும். அப்ப நமக்கு தேவன் அந்த தடைகள் எல்லாம், சத்துரு கொண்டு வர தடைகள் எல்லாம் மாற்ற வேண்டும் சொன்னால், நாம் நமக்குள்ள இருக்கிற அந்த அவிசுவாசம் தடை, ஜபக்குரு என்கின்ற தடை எல்லாவற்றையும் நம்ம அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப நாம் விசுவாசத்துல நிறைவா இருக்கும்போது, நாம் ஜபிக்கிற ஒரு நல்ல பிள்ளைகளா இருக்கும்போது, நம்ம கர்த்தர் மேல முழு நம்பிக்கையோடு கூட இருக்கும்போது, கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடும் பொழுது, ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கும் பொழுது, தானாவே நமக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு இந்த மாதத்துல எல்லா தடைகளையும் நீக்கி போட சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற அவிசுவாச தடைகளை எடுத்து போடுவோம். சில தீமையான காரியங்கள் அப்படிப்பட்டதை நாம் அந்த தடைகளை நாம் எடுத்து போடுவோம். அதனால அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் தடைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இங்க அருமையா சொல்றாரு பாருங்க. நான் சொல்லிட்டு உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நீங்க எடுத்து வாசிங்க. இந்த மீகா புஸ்தகத்துல நான் இந்த வசனத்தை சொன்னாலும் நீங்க எடுத்து இந்த மாதத்துல கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்திருக்காக ஸ்தோத்திரம் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எனக்குள்ள அநேக ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவரை என்னை விட்டு மாற்றம் ஆண்டவர் சொல்லி நீங்க ஜெபிக்கணும். இந்த வசனத்தை நீங்க நன்றாக படிக்கணும். நான்